ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 4 பக்கம் 3 பக்கத்துலேயே ஒரு லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாயிண்ட்ஸு முக்கியமான கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு லைனுமே வந்து கொஸ்டின் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்காக லைன் பை லைனாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவிதைகளுமே வந்து முக்கியமான கவிதைகள் மேக்ஸிமம் எல்லா கவிதைகளுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குரிய ஆசிரியர், அது எந்த வகை கவிதை எல்லாமே வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் புக்கு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இயர். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதையியல் தான் நமக்கு இருக்குது. கவிதையியல் கவிதை, ஒரு பார்வை, நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், மொத்தம் வந்து நமக்கு 5 பாடங்கள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் கவிதைகளில் ஃபஸ்ட்டு பாடமாக வர்றது வந்து கவிதை ஒரு பார்வை. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா வெறும் கவிதைகளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கவிதைகளுடைய வகைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, யார் எழுதுனாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? தொன்மையான கவிதை மரபை கொண்ட மொழி எது? ஆன்சர் தமிழ். தொன்மையான கவிதை மரபை கொண்ட மொழி வந்து தமிழ். இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன் வைத்ததில் மற்ற உலக மொழிகளை விட முதன்மை பெறும் மொழி எது? ஆன்சர் தமிழ். இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன்வைத்ததில் மற்ற உலக மொழிகளை விட முதன்மை பெறும் மொழி வந்து தமிழ். மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைப்பது வந்து நாட்டுப்புற பாடல்கள். மக்கள் மொழியில், அதாவது மக்கள் வந்து அன்றாடம் பேசுகிற அந்த மக்கள் மொழியில் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை இசைப்பது வந்து நாட்டுப்புற பாடல்கள். மெய்யியல் சிந்தனைகளை நமக்குள் வளர்ப்பது சித்தர் பாடல்கள். மெய்யியல்னா உண்மை, அறிவு எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ மெய்யியல் சிந்தனைகளை நமக்குள் வளர்ப்பது யாருடைய பாடல்கள்னா சித்தர் பாடல்கள். கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளவை வந்து தனிப்பாடல்கள். கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளவை வந்து தனிப்பாடல்கள். அன்பின் மேன்மையை பேசும் பாடல்கள் வந்து சிற்றிலக்கிய பாடல்கள். அன்பின் மேன்மையை பேசுவது சிற்றிலக்கிய பாடல்கள். இப்போ நம்ம இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க புக்கு பார்த்துருந்தா. ஸோ அந்த பாக்ஸில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ அடுத்து தான் நம்ம கவிதைக்குள்ளேயே போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா சிறப்பு தமிழில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே பாயிண்ட்ஸ் தான், ஒவ்வொரு லைனுமே வந்து பாயிண்ட்ஸ் தான். அதனால் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புக்கே படிக்க தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின்ஸே வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிரும், சரிங்களா? ஸோ இப்போ கவிதை பார்க்கலாம். ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு எது? ஆன்சர் கவிதை. ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு வந்து கவிதை. ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியினுடைய எதனை கொண்டு மதிப்பிடப்படுகிறது? ஆன்சர் கவிதை. ஒரு மொழியினுடைய சிறப்புகள், அதனுடைய மாண்பு செறிவு அழகு வந்து அந்த மொழியினுடைய எதனை கொண்டு வந்து மதிப்பிடப்படுதுன்னா அந்த மொழியினுடைய கவிதைகளை கொண்டு வந்து மதிப்பிடப்படுது. இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் முதலில் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டன? ஆன்சர் தமிழ்ல. இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் முதலில் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டன? ஆன்சர் தமிழ். தமிழரினுடைய உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை சங்ககால கவிதைகள். தமிழரினுடைய உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை வந்து சங்ககால கவிதைகள். சங்ககால கவிதைகள் வந்து அகம் புறம் சார்ந்த கவிதைகளாக வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எந்தெந்த நூல்களாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 8 தொகை நூல்கள் எல்லாமே ஒன்று அகம் சார்ந்ததாக இருக்கும், இது புறம் சார்ந்ததாக இருக்கும். இது சங்ககால கவிதைகள் இந்த 10 பாட்டு 8 தொகை நூலாக வந்து வெளிவந்திருக்கு. குறுந்தொகை என்பது எந்த வகை நூல்களுள் ஒன்று? ஆன்சர் 8 தொகை. குறுந்தொகை என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று.
அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இருக்க பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதாவது கவிதை. குணக்கடல் திரையது பறைதையு நாரை திண்டே பொறையன் தொண்டை மூன்றுரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. இந்த பாடலை வந்து யார் பாடினாங்க அப்படின்னா பாணர் வந்து பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து வரி எதை வந்து சொல்லுதுன்னா அகப்பாடலை வந்து சொல்லுது. சரிங்களா? குணக்கடல் திரையது பறைதையு நாரை திண்டேர் பொறையன் தொண்டை மூன்றுரை என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. இது வந்து நாரை வந்து எப்படா அந்த மீன் வரும் அப்படின்னு கடலில் வந்து நின்றுருக்கும் கரையில். அதே மாதிரி தலைவன் தலைவியை பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மீனிங்கில் வர்றது. ஸோ இந்த மாதிரி காதல், அன்பு இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம அகப்பொருள், அகத்திணை அப்படின்னு சொல்லுவோம். இது பாடலினுடைய அகத்திணை பாடல். இந்த வரி இடம்பெற்றிருக்க நூல் வந்து குறுந்தொகை. அடுத்தது புறநானூறு என்பது எந்த வகை நூல்களுள் ஒன்று? ஆன்சர் 8 தொகை. புறநானூறு வரி வந்து இருக்கு, பார்க்கலாம். நீரென்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டை முதற்றை உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினாரே என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இந்த வரியை எழுதியவர் யாருன்னா குடப்புலவியனார். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பாடல் வரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகுக்கு மிகவும் இன்றியமையாத இருப்பது வந்து நீர். சரிங்களா? ஸோ அந்த அதாவது வறண்ட காலம், வறட்சி காலம் சொல்லுவாங்க. அந்த வறட்சி காலத்தில் கருமேகங்கள் மழை பெய்யாமல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி மக்கள் வந்து பசியோடு இருக்கும்போது கருணையோடு இருக்கும் மன்னனுக்கும் வந்து எந்த ஒரு அந்த பொருத்தமும் இல்லை. அந்த மீனிங்கில் தான் வந்து இந்த பாடல் வரி வந்திருக்கும். சரிங்களா? நீரின்றி அமையாது உடல் குறித்து கூறி நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை நெடுஞ்செழியனுக்கு அறிவுறுத்தியவர் குடப்புலவியனார். இதான் அந்த வரி. இந்த வரி கொடுத்து கேட்கலாம் உங்களுக்கு. இந்த 2 லைன் ஏதாவது கொடுத்து இது யாரிடம் சொன்னது அப்படின்னு வந்து கேட்கலாம். குடப்புலவியனார் வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு வந்து சொன்ன வரி. சரிங்களா? சங்கம் அருவிய காலத்தில் எழுந்த வாழ்வியல் அறங்களை கற்பிக்கும் நூல்கள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது சங்கம் மருவிய காலத்தில் வந்து எழுந்தவை. சங்ககாலம் சொல்லுவாங்க. ஸோ சங்ககாலத்தினுடைய அந்த முடிவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்த நூல்கள் தான் வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து வாழ்வியல் அறங்களை வந்து கற்பிக்கும். வாழ்வியல் அறங்களை கற்பிப்பது 14 கீழ்கணக்கு நூல்கள். உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் வந்து திருக்குறள். உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து எந்த யாப்பு வகையால் அமைந்தவை? ஆன்சர் வெண்பா. 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த யாப்பு வகையால் அமைந்தவை? ஆன்சர் வெண்பா. குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுந்தவை தமிழ் காப்பியங்கள். குடிமக்களை அதாவது காப்பியங்கள் அப்படின்றது நம்ம சிவசிந்தாமணி, இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து நம்ம காப்பியங்கள் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து மக்களை வந்து குடிமக்கள் வாழ்கின்ற மக்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட இந்த கவிதைகள் தான் காப்பியங்கள். சரிங்களா? குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாக கொண்டு எழுந்தவை தமிழ் காப்பியங்கள். உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை காப்பியங்கள். உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை காப்பியங்கள். மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் வந்து மணிமேகலை காப்பியம். மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் வந்து மணிமேகலை காப்பியம். மணிமேகலை காப்பியத்தில் இருக்க பாடல் வரி வந்து இருக்கு, பார்க்கலாம். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரா மிக்க அறமே விழுதுணையாவது என்ற வரி வந்து இடம்பெற்ற நூல் மணிமேகலை. ஸோ அந்த லைன் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், இளமையும் நிலையானது அல்ல, பெரும் செல்வமும் நிலையானது அல்ல, நம் புதல்வரும் நிலையானவருங்க கிடையாது, நம்ம செய்கிற அறமே நமக்கு துணையாகும் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த வரி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. இது அறமே நிலையானது அப்படின்ற கருத்தை வந்து சொல்லுது. இறை உணர்வோடு அன்பையும் அறத்தையும் வெளிப்படுத்திய கவிதைகள் வந்து பக்தி கவிதைகள். இறை உணர்வோடு அன்பையும் அறத்தையும் வெளிப்படுத்திய கவிதைகள் பக்தி கவிதைகள். எளிய மக்களின் வாழ்வியலை எடுத்து இயம்பிய சிற்றிலக்கிய நூல்கள் வந்து பள்ளு, குறவஞ்சி.
96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்குது. இதில் மக்களினுடைய வாழ்வியலை, எளிய மக்களினுடைய வாழ்வியலை எடுத்து இயம்புவது வந்து பல்லு நூலும் குறவஞ்சியும். புலவர் பெருமக்கள் தங்கள் கவி புலமையை காட்ட நல்லதொரு காலமாக திகழ்ந்தது வந்து தனிப்பாடல்கள். புலவர்கள் தனித்தனி பாடல்களை இயற்றி அவர்களுடைய கவி புலமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதாவது புலவர் பெருமக்கள் தங்கள் கவி புலமையை காட்டுவதற்காக நல்லதொரு காலமாக திகழ்ந்தது தனிப்பாடல்கள். தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்கள் வந்து மரபு பாடல்கள். தமிழ் முறைப்படி இலக்கணத்தின்படி கவிதைகள் வந்து எழுதுவாங்க. ஸோ அதை தான் நம்ம மரபு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாவகையாலும் கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களாலும் அமைவது வந்து மரபு கவிதைகள். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இந்த வரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது விருந்தேனாலும் புதுசு அதாவது புதுமைகள் வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும், அந்த அர்த்தத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புது புது கவிதைகள் அடுத்தடுத்து வரும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவிதைகள் எழுதப்படுது அப்படின்ற அர்த்தம் தான். இந்த வரியை சொன்னவர் வந்து தொல்காப்பியம். இந்த வரியில் விருந்து அப்படின்னு தொல்காப்பியர் வந்து எதை பற்றி சொல்கிறாருன்னா புதுமையை பற்றி சொல்கிறாரு. புதுமை வந்தால் ஏற்றுக்கணும் அதுதான் வந்து சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதை கேட்கலாம், அந்த வரி கொடுத்து இதில் விருந்து அப்படின்னு தொல்காப்பியர் வந்து எதை சொல்கிறாரு அப்படின்னு வந்து கேட்கலாம். புதுமையை வந்து சொல்கிறாரு. நவீன வடிவ கவிதைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா புது கவிதை, ஹைக்கூ, லிமெரிக், லிமரைக்கூ, சென்ட்ரியூ, குக்கு போன்றவை வந்து நவீன வடிவ கவிதைகள். இதெல்லாம் பின்னாடி பிரீஃபாக பார்க்கலாம். யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த கவிதைகள் தன்மையை மாற்றி பொது வாசகர்களுக்கும் கவிதையை படைக்கவும் படிக்கவும் வாய்ப்பளித்தது வந்து புது கவிதை. அதாவது இலக்கண முறைப்படி ப்ராப்பராக இருந்த கவிதை, அது படித்தவங்களுக்கு, யாப்பிலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு படிக்க முடியும். ஸோ எல்லாரும் படிக்கும் வகையில் வந்து வாய்ப்பளித்த கவிதை வந்து புது கவிதைகள். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்ற வரியை பாடியவர் வந்து பாரதியார். புதிது புதிது அப்படின்னாலே பாரதியார் அப்படின்னு போட்டுருங்க. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என்ற வரியை பாடியவர் பாரதியார். முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் பாரதியார். முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் பாரதியார். தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கின்றவர் பாரதியார். தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கின்றவர் பாரதியார். தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை வந்து காட்சி. தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை காட்சி. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று என்ற வரி அதாவது இந்த வரி வந்து கவிதை. இந்த கவிதை இடம்பெற்ற நூல் வந்து காட்சி. காட்சி என்ற கவிதை எழுதியவர் வந்து பாரதியார். சரிங்களா? ஸோ புதிது புதிது, இனிது இனிது அந்த மாதிரி வந்தால் பாரதியார் போட்டுக்கோங்க ஆசிரியர். தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று இந்த மாதிரி எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா காட்சி அப்படின்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. யாருடைய முயற்சியால் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் வந்து பிறந்தது? ஆன்சர் பாரதியார். யாரினுடைய முயற்சியால் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் பிறந்தது? ஆன்சர் பாரதியார். அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலத்தில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த தொடங்கியவர் பாரதியார். அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு மக்கள் போராடிய காலத்தில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த தொடங்கியவர் வந்து பாரதியார். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் பாரதியார். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டார். தமது பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். தமது பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் வந்து பாரதிதாசன். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று
பாரதியாராலே முன்மொழியப்பட்டவர் வந்து பாரதிதாசன். புவியை நடத்து பொதுவில் நடத்து என்ற பொது உடைமை கருத்துக்களை கூறியவர் பாரதிதாசன். புவியை நடத்து பொதுவில் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துக்களை கூறியவர் பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசைகளிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசைகளிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் பாரதிதாசன். ஓடப்பர் ஆயினும் ஏழையப்பர் உடையப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என ஏழை பணக்காரர் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். ஓடப்பர் ஆயினும் ஏழையப்பர் உடையப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் என்ற வரியை பாடியவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் தன் மொழி தன் நாடு தன் மக்கள் என பாடியதால் யாரோடு வந்து ஒப்பிடப்படுறாருன்னா ரசூல் கம்சதேவுடன். பாரதிதாசன் தன் மொழி தன் நாடு தன் மக்கள் என பாடியதால் யாரோடு ஒப்பிடப்படுகிறார்? ஆன்சர் ரசூல் கம்சதேவ். பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா. பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் வந்து வாணிதாசன், முடியரசன், சுரதா. மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள் யார் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி, கூப்மா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன். மணிக்கொடி இவங்களாம் எந்த இதழில் வந்து புதுக்கவிதை வந்து எழுதுனாங்கன்னா மணிக்கொடி என்ற இதழில் தான் புதுக்கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து 4 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது, 4 பேர் வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பேரை மாற்றி கொடுத்து இதில் இல்லாதது யார் அப்படின்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் வந்து இந்த மணிக்கொடி என்ற இதழில் புதுக்கவிதை எழுதுனாங்கன்னா நா. பிச்சமூர்த்தி, குபராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்கள் எந்த வகை கவிதைகளை வந்து வெளியிட்டன? ஆன்சர் வசன கவிதைகள். கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்கள் எந்த வகை கவிதைகளை வெளியிட்டன? ஆன்சர் வசன கவிதைகள். புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எந்த இதழினுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது? ஆன்சர் எழுத்து என்ற இதழினுடைய பங்கு. புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எந்த இதழினுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது? ஆன்சர் எழுத்து. எழுத்து இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் சீசு செல்லப்பா. எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. நா. பிச்சமூர்த்தி எழுதிய கவிதைகள் பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி. பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி ஆகிய கவிதைகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிஞர்களின் கவிதைகளுக்கு காலம் அமைத்து கொடுத்த இதழ் வந்து எழுத்து. புதிய கவிஞர்களினுடைய கவிதைகளுக்கு காலம் வைத்து கொடுத்த, அதாவது எந்த இதழில் வந்து இவங்களுடைய புது கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் வந்து வெளிவந்ததுன்னா எழுத்து என்ற இதழ்லாம். இந்த எழுத்து என்ற இதழை வந்து யார் வந்து தொடங்கினாங்க அப்படின்னா சீசு செல்லப்பா. 24 கவிஞர்களால் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்ட நூல் வந்து புதுக்குறள்கள். 24 கவிஞர்களால் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்ட நூல் வந்து புதுக்குறள்கள். 1970 வெளிவந்த எந்த இதழ் ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை வந்து அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் கசடதபர. ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்திய இதழ் வந்து கசடதபர. இந்த இதழ் வந்து எப்போ வெளிவந்தது அப்படின்னா 1970ஆம் ஆண்டு வந்து வெளிவந்தது. வானம்பாடி என்ற இதழ் வெளியான ஆண்டு 1971. வானம்பாடி என்ற இதழ் வெளியான ஆண்டு 1971. மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் யாருன்னா வானம்பாடி கவிஞர்கள். இந்த வானம்பாடி என்ற இதழில் வந்து கவிதை எழுதின எல்லா பேருமே வந்து வானம்பாடி
கவிஞர்கள் என அழைக்கப்பட்டாங்க. இவங்க தங்களை வந்து மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என அறிமுகப்படுத்தி கொண்டாங்க. புது கவிதையினுடைய உத்திகள்லாம் என்னன்னா உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, முரண், இருண்மை. இது எல்லாமே வந்து புது கவிதையினுடைய உத்திகளாக வந்து சொல்லப்படுது. இது ஒன்றா நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். விளக்கமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது வந்து உவமை. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பண்பையை போல் கோடை மேகம் என்ற கவிதையை எழுதியவர் வந்து வைரமுத்து. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பண்பையை போல கோடை மேகம் என்ற கவிதையை எழுதியவர் வைரமுத்து. அதாவது பஞ்சத்தில் கருமேகங்கள் வந்து இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதைத்தான் வந்து இந்த பஞ்சத்துக்கு இந்த கருமேகத்துக்கு உவமைப்படுத்தி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து உவமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றை என கருதுமாறு செறிவுற அமைவது வந்து உருவகம். உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல ஒன்றை என கருதுமாறு அமைவது உருவகம். உருவகத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் காவேரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு. இந்த கவிதை யார் வந்து எழுதுனாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. உவமை உருவகம் என்பன மேல்மேலும் இறுகிய நிலையில் தோன்றுவது படிமம். படிமத்திற்குரிய எடுத்துக்காட்டு கவிதை வந்து விடிவு பூமி தோளில் அழகு தேமல் என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னா பிரமிழ். இந்த கவிதை வந்து எதற்கான உதாரணம்னா படிமத்திற்கான உதாரணம். சமரச வேஷமட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்ற கவிதையை எழுதியவர் வந்து அப்துல் ரஹ்மான். நகைப்புடன் கூடிய எல்லல் வந்து அங்கதம். ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைவது முரண். முரணுக்கான எடுத்துக்காட்டு திண்ணை இருட்டில் எவரோ கேட்டா தலையை எங்கே வைப்பதாம் என்ற கவிதையை எழுதியவர் ஞானக்கூத்தன். என் கவிதை கைகுலுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற கவிதை எழுதியவர் வந்து மூமேத்தா. என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே என்ற கவிதை எழுதியவர் வந்து மீரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முரண் அப்படின்ற பொருளில் வந்து வரும். ஒரு சொல் வந்து இரு பொருள்பட வருவது ஸ்லேடை. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை என்ற வரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லேடைக்கு எக்ஸாம்பிள். இது வந்து யார் எழுதுனாங்க அந்த கவிதைனா நகுலன். இது நான் தவழ்ந்த கோரைப்பாய் முகம் பார்த்த கண்ணாடி என்ற இயற்கை மரபு கவிதையை பாடியவர் வந்து சிற்பி. ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உன்னை பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்ற மனிதநேய கவிதையை பாடியவர் வந்து இளம்பிறை. இந்த கவிதையில் எதை பற்றி சொன்னால் மனிதநேயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த கவிதை எழுதியவங்க யாருன்னா இளம்பிறை. தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது என்ற கவிதையை எழுதியவர் கல்யாண்ஜி. புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில் என்ற கவிதையை பாடியவர் இன்குலாப். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற கவிதையை எழுதியவர் கந்தர்வன். ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் என்ற கவிதை எழுதியவர் காசி ஆனந்தன். பெண்களுக்கு உரிமைக்காக எழுதின கவிதைகள். எட்டாத தொலைவில் நின்று பனை ஓலைகளில் தேநீர் அருந்தகையில் உதட்டிலிருந்து வலியும் சாதியின் வலி என்ற கவிதையை எழுதியவர் சுகிர்தராணி. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம் தாய்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானும் என்ற கவிதையை எழுதியவர் வந்து நா காமராசன். சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை சில சமயங்களில் நீ உணர்வதில்லை என்ற கவிதையை எழுதியவர் லிவிங் ஸ்மைல் வித்யா. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து உருவான கவிதை ஹைக்கூ கவிதை. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து உருவான கவிதை ஹைக்கூ. ஹைக்கூ கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதை வடிவத்தை
தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதை வந்து மொத்தம் 3 வரிகளால் ஆனது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற ஹைக்கூ கவிதையை பாடியவர் வந்து அறிவுமதி. அடிவில அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம் யார்? இந்த தலைமுறை கோபம் என்ற ஹைக்கூ கவிதையை பாடியவர் வந்து மித்ரா. குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை என்ற ஹைக்கூ கவிதையை பாடியவர் வைகறை. சென்றியு கவிதை என்பது எந்த கவிதையினுடைய பரிணாமமாகும்? ஆன்சர் ஹைக்கூ கவிதை. அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து எழுதப்படும் கவிதை வந்து சென்றியு கவிதைகள். அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி என்ற சென்றியு கவிதையை பாடியவர் வந்து தமிழன்பன். மதில் மேல் பூனை 2 பக்கமும் நாய்கள் என்ற சென்றியு கவிதையை பாடியவர் வந்து அமுதபாரதி. 5 அடிகளை கொண்டிருக்கும் புது கவிதை வந்து லிமரிக் கவிதை. மழலையர் பாடல்கள் போல இருக்கும் கவிதை வந்து லிமரிக் கவிதை. முத்தெடுக்க மூழ்குகின்றான் சீலன் முன்னாலே வந்து நின்றான் காலன் சத்தமின்றி வந்தவனின் பொத்தி வைத்தான் போனன் மூச்சுளன் என்ற லிமரிக் கவிதையை பாடியவர் வந்து ஈழத்து கவிஞர் மகாகவி. ஹைக்கூ கவிதையின் மூவடி எல்லையும் லிமரிக் கவிதையின் இயைபையும் கொண்டது வந்து லிமரைக்கூ கவிதை. தமிழில் முதலில் லிமரைக்கூ கவிதையை எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். வானம் கூட்டுள் வருமா பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா என்ற லிமரைக்கூ கவிதையை பாடியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமரிக் கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்டவர் யார்? ஆன்சர் கவிஞர் மீரா. லிமெரிக்கின் ஓசை இயைபுகளை மாதிரியாக கொண்டு எழுதப்பட்ட கவிதை எந்த தலைப்பில் வந்து வெளியானது? ஆன்சர் குக்கு. குறும்பாக்களை எழுதியவர் வந்து மீரா. 1000 ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் என்ற கவிதையை எழுதியவர் வந்து கவிஞர் மீரா. இதுவரை நம்ம பார்த்தது கவிதையல்ல முதல் பாடம் தான். ஸோ அப்புறமா 2வது பாடம் வந்து பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியாக திகழ்வது வந்து நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடலினுடைய வேறு பெயர்கள்லாம் என்னென்னா நாடோடி பாடல்கள், பாமர பாடல்கள், மரபு வழி பாடல்கள், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல். உலகத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சீனிவாச ராகவன் எழுதிய வெள்ளைப்பறவை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1968. வள்ளிக்கண்ணன் எழுதிய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1978. PS ராமையா எழுதிய மணிக்கொடி என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு வந்து 1982. அப்துல் ரஹ்மான் எழுதிய ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1999. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2002. ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவர் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றது 2006. புவியரசு எழுதிய கையொப்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2009. இன்குலாப் எழுதிய காந்தல் நாட்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2007. அடுத்த 3வது பாடம் தனிப்பாடல்கள். தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு வந்து தனிப்பாடல்கள். முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும் முன்னெழுத்தில்லாவிட்டால் பெண்ணேயாகும் என்ற வரியை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாதர். ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் திருநெல்வேலி. அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் வந்து முத்துசாமி. காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் அந்தாதி ஆகியவற்றை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாதர்.
அழகிய சொக்கநாதர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டு. 10 கால் 3 தலை பார்க்கும் கண் ஆறுமுகம் இத்தரையில் ஆறுவாய் ஈரிரண்டாம் என்ற தனிப்பாடலை பாடியவர் சுந்தர கவிராயர். சுந்தர கவிராயர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டு. சுந்தர கவிராயரை ஆதரித்தவர்கள் எட்டயபுர அருணாச்சலத்துறை மற்றும் தையூர் முத்து. 4வது பாடம் சித்தர் பாடல்கள். சித்தி என்ற சொல் எந்த பொருளை குறிக்கும்? ஆன்சர் அறிவு. சித்தர்னா அறிவுடையோர். இலக்கியம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் சித்தர்கள். மெய்யியல் அனுபவங்களை முன்வைத்தவர்கள் சித்தர்கள். உருவ வழிபாடு, சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தவர்கள் சித்தர்கள். சித்தர்களின் கொடையாக கருதப்படுவது பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. மருத்துவத்தில் சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் கண்டறிந்தவர்கள் சித்தர்கள். கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரை என்ற பாடல் வரியை பாடியவர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னா இடைக்காடு என்ற ஊர்ல பிறந்திருக்காரு. இடைக்காட்டு சித்தர் எந்த சித்தருடைய சீடர் ஆவார்? ஆன்சர் போகர். இடைக்காட்டு சித்தர் எழுதிய நூல் இடைக்காடர் ஞான சூத்திரம் 70. மெய்ப்பொருளின் தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் பாடியவர் இடைக்காட்டு சித்தர். வெட்டு வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்ற பாடலை பாடிய சித்தர் குதம்பை சித்தர். யாருடைய பாடல்கள்ல குதம்பாய் என்ற மகடு முன்னிலை வருகிறது? ஆன்சர் குதம்பை சித்தர் பாடல்கள்லாம். யார் பாடல்களில் சித்தரினுடைய இயல்புகள் பேசப்படுகின்றன? ஆன்சர் குதம்பை சித்தரினுடைய பாடல்கள்ல. அடுத்தது 5வது பாடம் சிற்றிலக்கியங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4னையும் உணர்த்துவதாக இயற்றப்பட்ட இலக்கியம் பேரிலக்கியம். அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றுள் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிற்றிலக்கியம். தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்குவது சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் மொத்தம் 96. பக்தி இலக்கியம் யாருடைய காலத்துல செழித்தோங்கியதுன்னா பல்லவர்கள் காலத்துல. சிற்றிலக்கியங்கள் நாயக்கர்கள் காலத்துல செழித்தோங்கியது. மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பது சூஃபித்துவம். சூஃபித்துவம் தொடக்க புள்ளியாக கருதப்படுபவர் அலிஃப் இபின் அபி தாலிப். தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதை சூஃபிகளினுடைய நோக்கம். எத்தனையோ ஓதினும் எவ்விதங்கள் கற்றாலும் சித்தன் தெளியாருக்கு சித்தி செய்யமோ பேரானந்தமே என்ற பாடல் வரியை பாடியவர் செய்த ஆசியா உமா. சீதகாதி மரபு ஹபீபு முகமது மரைக்காயருக்கும் ஹபீபு உமாவுக்கும் மகளாக பிறந்தவர் செய்த ஆசியா உமா. கல்வத்து நாயகத்தின் சீடர் செய்யது ஆசியா உமா. மெய்ஞான தீபரத்னம், மாளிகா ரத்னம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றியவர் செய்த ஆசியா உமா. இவை மெய்ஞான பாடல்கள் என்னும் தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை. கீர்த்தி என்னும் சொல்லுக்கு புகழ், இசை என பல பொருளுண்டு. கீர்த்தனை என்பது இசை பாடல். சிந்து என்ற பாடல் வகையின் வளர்ச்சி கீர்த்தனை. இளமை பருவத்தில் என்னால் வரும் துன்பம் எல்லாம் பொறுத்தீரே, தளர்ந்த பருவத்தில் உம்மால் வரும் துன்பம் சகிப்பது பெருஞ்சீரே என்ற பாடல் வரியை பாடியவர் மாயூரம் வேதநாயகர். சர்வ சமய சமரச கீர்த்தனைகளை பாடியவர் மாயூரம் வேதநாயகர். சர்வ சமய சமரச கீர்த்தனை என்ற நூலில் எத்தனை கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் 192 பாடல்கள். மாயூரம் வேதநாயகர் எத்தனை கீர்த்தனைகளாக வகைப்படுத்தியுள்ளார்? ஆன்சர் 5. தேவாந்திர கீர்த்தனை, ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனை, ஹிதோபதேச கீர்த்தனை, உத்தியோக சம்பந்த கீர்த்தனை, குடும்ப சம்பந்த கீர்த்தனை. மாயூரம் வேதநாயகர் பிறந்த ஊர் திருச்சிக்கு அருகில் உள்ள குளத்தூர்.
சிறு வயதிலேயே ஆங்கில பயிற்சி பெற்றமையால் ஆங்கில அரசாங்கம் யாரை மாவட்ட நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தியது? ஆன்சர் மாயூரம் வேதநாயகத்தை. மாயூரம் வேதநாயகர் முன்சீப்பாக பணியாற்றிய மாவட்ட நீதிமன்றங்கள் தரங்கம்பாடி, சீர்காழி மற்றும் மாயூரம். தமிழில் வெளியான முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். மாயூரம் வேதநாயகம் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் 1876. அடுத்தது ஓவியப்பா. கவிபாடும் புலவர்களை அவர்களின் கவிபாடும் திறனுக்கேற்ப எத்தனை வகையாக பகுத்து கூறுவர்? ஆன்சர் 4 வகையாக. ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தார கவி. பொருளடி பாவனி முதலியன தந்து மற்றொருவன் பாடுக என உடனே பாடுவோன் ஆசுக்கவி. பொருட்செல்வம், சொற்செல்வம், தொடை விகற்பம் செறிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இணைய ஓசையுடன் பாடுவோன் மதுரக்கவி. மாலை மாற்று, சுழிக்குளம், நாகபந்தம், சக்கரம் முதலியவை மிளிர கவி பாடுவோன் சித்திரக்கவி. மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், பிராணம் முதலியன விரித்து பாடுவோன் வித்தார கவி. ஓவியப்பா என அழைக்கப்படுவது சித்திரக்கவி. தொல்காப்பியம் குறிப்பிடும் சித்திரக்கவிகளினுடைய தோற்றுவாய் வண்ணங்கள். ஓவிய பாங்குடன் அமைந்த திருவெழுக்கூற்றுகை சித்திரக்கவியை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரிசு பெற்ற ஆசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் 1913 ஆண்டு வாங்கியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் எந்த நூலுக்காக நோபல் பரிசு வாங்கினார்னா கீதாஞ்சலி என்ற நூலுக்காக. 1913 ஆண்டு இவருக்கு நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க கீதாஞ்சலி என்ற நூலுக்காக. ரவீந்திரநாத் தாகூர் அன்புடன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் குருதேவ். வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாக இருக்கும் பாடல் அமர் சோனார் பங்களா. இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எத்தனை வயதில் கவிதை எழுத தொடங்கினார்? ஆன்சர் அவருடைய 8வது வயதில். பானுசிம்ஹா அதாவது சூரிய சங்கம் என அழைக்கப்படும் பானுசிம்ஹா என்னும் புனைப்பெயரில் தனது 16வது வயதில் முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். பானுசிம்ஹா என்னும் புனைப்பெயரில், பானுசிம்ஹா என்ற புனைப்பெயரில் யார் கவிதை எழுதினாங்கன்னு கேட்கலாம். ரவீந்திரநாத் தாகூர். இந்த பானுசிம்ஹா என்ற புனைப்பெயரில் அவருடைய 16வது வயதில் முதல் கவிதை எழுதியிருக்காரு. இதனுடைய தமிழாக்கம் சூரிய சங்கம். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர். அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ், எல்லா லைன்ஸுமே இந்த லெசன்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு லைனுமே ரொம்ப 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 முக்கியம். எல்லாமே பாயிண்ட்ஸ் தான், கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 11th சிறப்பு தமிழில் ஃபஸ்ட்டு பாடம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸோ நான் 2 டைம்ஸ் கூட வீடியோ கேளுங்க. திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெமரி ஆகும், மறக்காது. அதே மாதிரி 2வது இயலில் இருக்க சிறப்பு தமிழ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.